இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்ற வேண்டும் என்பது மிகவும் ஒரு கலவையான மனநிலையிலே இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் ஒரு சின்ன சிறிய பெண்ணாக, ஒரு 17 வயது பெண்ணாக ஐயா அவர்களுடைய கையை பிடித்து என்னை முதலில் கடம்பத்தூர் என்ற ஊருக்கு வழக்காடு மன்றம் ஒன்றைக்கு அழைத்து சென்றார். அவருக்கு அப்போது என்னை பற்றி தெரிந்தது எதுவுமே கிடையாது. ஒரு பட்டிமன்றத்திற்கு அவர் பேராசிரியர் வரவில்லை என்பதற்காக என்னை ஒரு சப்ஸ்டிடியூட்டாக கூட்டிட்டு போனார். அப்பை நடராஜன் ஐயா அவர்கள் அந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருக்கிறார். ஈரோடு சேஷசாயி பேப்பர் போர்ட்ஸ் நிறுவனத்திலே நடக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமண்டபத்திலே தலைப்பு திரைப்பட பாடல்கள் இலக்கியமாகுமா. அப்பொழுதுதான் அது சென்னை தொலைக்காட்சியிலே மிக பிரபலமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை மீண்டும் அங்கே போடுகிறார்கள். நான் இலக்கியம் ஆகும் என்ற அணியிலே பேச வேண்டும். அது சற்று கடினமான ஒரு அணி. எங்களுடைய அணிக்கு ஐயா தேனியா அவர்கள் தலைவராக இருக்கிறார். அந்த மேடையிலே நான் பேசியதை கேட்டுவிட்டு ஒரு வழக்காடு மன்றத்துக்கு நீ வாமா அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். சார், எனக்கு வழக்காடு மன்றம்னா என்னன்னு தெரியாது சார். ஏன்னா நான் சட்டக்கல்லூரி மாணவி. அப்பொழுது நான் கம்பன் கழக பேச்சு போட்டிகளுக்கு போகாதவர், இதை பற்றி எந்த அறிமுகமும் இல்லாதவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பேசுவேன், அதனால பேச முடியும். நான் உனக்கு ஒரு புத்தகம் தருகிறேன், இதை படித்து விட்டு வா என்று சொல்லி நீதியரசர் மு. இஸ்மாயில் அவர்கள் எழுதிய 3 வினாக்கள் என்ற நூலை என்னிடம் கொடுத்தார். எனக்கு அப்பொழுதும் பயம். சார், ரொம்ப பயமா இருக்கு சார், எனக்கு இது வருமானு தெரியல சார் அப்படின்னா. நீ என்னை படிச்சுட்டு வாமா, அந்த மேடையில் உனக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் நான் உதவிக்கு அந்த மேடையை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி என்னை அந்த கடம்பத்தூர் இலக்கிய விழாவுக்கு அழைத்து சென்றார். அவர் கொடுத்த துணிவில் அந்த வழக்காடு மன்றத்தை என்னால் ஒரு மாணவியாக எந்த அளவுக்கு கையாள முடியுமோ நான் கையாண்டேன். ஆனால் அவர் அன்றைக்கு போட்ட அந்த விதை தான் இன்றைக்கு நான் பேச்சாளராக இருக்கிறேன். நான் வேறு எந்த செய்தியையும் எனக்கும் அவருக்கும் இடையிலே இருந்த இந்த நீண்ட 42 ஆண்டு உறவிலே நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் ஐயா தினமணி வைத்தியநாதன் அவர்கள் மேடையில் இருக்கிறார். அவர் புறப்பட்டு செல்ல வேண்டும். அவருக்கு அந்த நெருக்கடிகள் இருக்கிறது, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவரிடம் ஐயா ஒரு 2 நிமிஷம் நான் பேசுகிற வரைக்கும் மட்டும் இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் புறப்பட்டீர்கள் என்றால் நான் ஒன்றும் அதை அவர் அனுமதியோடு இந்த மேடையை உங்கள் முன்னால் நான் இந்த எண்ணத்தை, இந்த அறிவிப்பை செய்யலாம் நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் இளைஞர்களுக்காகவும், இவ்வளவு தூரம் இலக்கியத்திற்காகவும், இவ்வளவு தூரம் நேர்மைக்காகவும், இவ்வளவு தூரம் தான் கொண்ட கொள்கையிலே மாறாமல் கடைசி நிமிடம் வரை வாழ்ந்த ஒருவருக்காகவும் நாம் எதையாவது செய்ய வேண்டும் அவர் விருப்பப்படி என்று நினைத்து அவர் நெருக்கமாக இருந்த தினமணியோடு சேர்ந்து அதை செய்தால் நன்றாக இருக்கும் என்பதனால் ஒவ்வொரு ஆண்டும் கம்பனில் ஒரு கட்டுரை போட்டியை தினமணியோடு சேர்த்து செய்யலாம் என்று நான் அவரிடம் கேட்டேன். 3 பரிசுகளை அறிவிக்கலாம். முதல் பரிசு 25,000, 2வது பரிசு 15,000, 3வது பரிசு 10,000 என்று ஆண்டுதோறும் தினமணியோடு சேர்ந்து இந்த கட்டுரை போட்டியை நான் நடத்த ஆசைப்படுகிறேன். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த அவையிலே பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய நல்ல கட்டுரைகளை நம்ம சின்ன புத்தகமாக போட்டால் கூட போதும். ஒரு 50-60 பக்கத்துக்குள்ள ஒரு புத்தகமாக போட்டால் இன்றைக்கு யாரும் பெரிதாக வரக்கூடிய எதிலும் படிப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் 60 பக்கத்தில் 70 பக்கத்தில் ஒரு கட்டுரை திரட்டு வரும் என்றால் நிச்சயம் மாணவர்கள் அதை படித்து பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐயா அவர்களுடைய எளிமையை பற்றி அரங்கலாமலிங்கம் ஐயா அவர்கள் சொன்னார். அவர் கல்கத்தா தமிழ்ச்சங்கத்திலே சென்று பேசிய அந்த ஆங்கில உரையை பற்றி சொன்னார்கள். இதை சொன்னவுடன் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஒரு 2 ஆண்டுகள் 2023 என்று நினைக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் அவர் அப்படியெல்லாம் இரவு நேரத்திலெல்லாம் அதிகமாக கூப்பிட மாட்டார். அவருக்கு சில கொள்கைகள் உண்டு, இந்த நேரத்தில் தான் கூப்பிடணும் அப்படின்னு. 7
திடீர்னு ஐயாடம் வந்து ஒரு தொலைபேசி, நான் அலுவலகத்தில் இருக்கிறேன் சார், சொல்லுங்க சார் அப்படின்னு. அம்மா எங்கம்மா இருக்க? ஐயா அலுவலகத்தில் தாங்க ஐயா இருக்கேன், சொல்லுங்க. நான் அப்புறமா பேசட்டுமாம்மா அப்படின்னு. இல்லை இல்லை ஐயா நீங்கள் சொல்லுங்க. இல்லைம்மா, நாங்கெல்லாம் தில்லியில் எல்லா மொழியில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு ஆங்கில கட்டுரையை அவர்களுடைய இலக்கியத்தின் அடிப்படையில் வாசிக்க போகிறோம். நான் சிலப்பதிகாரத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட வாசித்து காமிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் ஆகும், உனக்கு டைம் இருக்காமா அப்படின்னு கேட்டார். அவர் யார், நம்ம யார் சொன்ன. சார் என்ன சார் டைம் இல்லாதீங்க, என்ன சார் ஒரு செகண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, என்னோட இடத்துல யார் வந்தாலும் உள்ள ஒரு 20 நிமிஷம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா வாசிங்க. பிரமாதமான ஒரு ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரையை வாசித்தார். அந்த கட்டுரையை வாசித்து அவர் பேசிக்கொண்டே அந்த கட்டுரையை வாசித்து கொண்டே வருகிறார். சில கண்ணகியை பற்றி அந்த மன்னவனுடைய சபையிலே அவள் பேசக்கூடிய அந்த பேருரையை குறிப்பிட்டு அந்த இடம் வருகின்ற பொழுது ஒரு வரியை சொன்னார். வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடல் என்ற இடத்திலே இருந்த கண்ணகி ஓரிரவுக்குள் அவள் தன்மை முற்றுமாக மாறி அவள் வழக்குரைத்த காதையிலே இப்படி ஒரு மாற்றத்தை பெறுகிறாள் என்பது வேறு எந்த இலக்கியத்திலும் எங்கும் சொல்லப்படவில்லை. இப்படி ஒரு பாத்திர படைப்பு இல்லை என்று ஒரு வரி அந்த கட்டுரையில். கட்டுரையை வாசித்து விட்டு அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஐயா தினமணியாசிரியர் சொன்னாரு, அந்த பிழை ஏதோ ஒன்று இருக்கிறது என்று ஒருவர் சொன்னார் அல்லவா, அதை என்னிடம் அனுப்பி வையுங்கள், நான் பார்க்கிறேன். அந்த தன்மை அவருக்கு எப்பவுமே உண்டு. எல்லாம் வாசிச்சு காமிச்சிட்டு, அம்மா எப்படிம்மா இருக்கு, நல்லா இருக்காமா அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கியா, ஒரே ஒரு இடம் மட்டும் நான் சொல்லலாமா ஐயா அப்படின்னு கேட்டேன். என்னம்மா அப்படின்னு. ஐயா இந்த மாதிரி ஒரு ஓரிரவுக்குள் பாத்திரம் தன்மை மாறக்கூடிய பாத்திரம் இலக்கியத்தில் எங்கும் இல்லை என்று நீங்கள் எழுதியிருப்பதிலே எனக்கு ஒரு மாற்று கருத்து. என்னம்மா, அதுவரை இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லைன்னு எழுதுனா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏமா அப்படின்ற. ஐயா பின்னாடி ஷேக்ஸ்பியர் ஹென்றி தி ஃபைவ்ல இந்த மாதிரி ஒரு இடத்தை சொல்லுகிறார். அப்படியாம்மா, என்னம்மா சொல்லியிருக்காரு? ஐயா ஹென்றி தி ஃபோர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஹென்றி தி ஃபைவ் அரசாட்சியை பற்றியோ அரசாங்கத்தை பற்றியோ பொறுப்புகளை பற்றியோ கொஞ்சமும் கவலைப்படாமல் அவன் நண்பர்களோடு சுற்றி திரிகிறான். அன்றாடம் குதிரையிலே ஏறிக்கொண்டு நண்பர்களோடு ஒவ்வொரு கிளப்லயா போய் ஒரு இன்லையா போய் அவன் மகிழ்ந்து இருக்கிறான். அப்படி ஒரு இடத்திலே இருக்கின்ற பொழுது ஹென்றி தி ஃபோர் மறைந்தான் என்ற செய்தி ஹென்றி தி ஃபைவ்க்கு வருகிறது. ஓரிரவில் அவன் அரசனாக மாறினான். அப்படி அரசனாக மாறிவிட்ட பின்னால் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேட்டர்பரியில் ஆர்ச் பிஷப் ஆஃப் இலையில் பேசுவதாக ஒரு பகுதி ஷேக்ஸ்பியர்ல வருகிறது இல்லையா? அப்படியாம்மா என்னன்னு சொன்னேன். நான் சொன்னேன், the courses of his youth promised it not. The breath no sooner left his father's body that the wildness mortified in him seemed to die too. Here, at that very moment, consideration like an angel came and whipped the offending Adam out of him. Never was such a sudden scholar made. Never came reformation in a flood, with such a heady current scoring falls, nor hydra-headed willfulness. So soon did lose its seat, and all at once, as in this king. என்று ஒரு இடம் வருது. அடேங்கப்பா, இதை நான் எழுதிக்கட்டுமாமா அப்படின்னாரு அவருடைய பாடினார். நான் சொன்னேன், நீங்கள் எழுதலாம் வேண்டாம், நான் அப்படியே உங்களுக்கு டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் தேவைப்பட்டால் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் தாட் ஐ ஷுட் ஷேர் திஸ். எனக்கு தெரியாத போச்சு அம்மா இவ்வளோ நாளா இது. அதாவது யார் கருத்து சொல்கிறார்கள் என்பது முக்கியம் இல்லை, அவருக்கு ஏற்புடையதாக இருந்தால், அதில் லாஜிக் இருந்தால், யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை மிக்கவராக அந்த பேரறிஞர் இருந்தார் என்பது இங்க இருக்க மாணவர்களுக்கெல்லாம் நீங்க அதிகம் அவரோட பழக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது பெரிய நஷ்டம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை ஈடு செய்வதற்கு ஒன்று, அவர் எழுதிய புத்தகங்களை வரிவிடாமல் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அவரோட கைப்பிடித்து வாழ்ந்த அனுபவத்தை நீங்கள் எல்லோரும் அனுபவிக்க முடியும் என்பதுதான் நான் தொடக்கத்தில் சொல்லிக்கொள்ள ஆசை. அவர்
ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் கம்பன்ல ரொம்ப தோய்ந்திருந்தார்கள். திருக்குறள் மீது அவர் மாறாத பற்று கொண்டிருந்தார். கம்பனை திருக்குறள் என்கிற டார்ச் மூலமா வெளிச்சம் அடித்து அவர் ஒவ்வொரு இடத்தையா பார்த்து கொண்டு வந்தார். அப்படின்றது அவருடைய கம்பன் உரைகளை நாம் கேட்கின்ற பொழுது நாம் நன்கு விளங்கிக் கொள்ளலாம். ஐயா அரங்கராமலிங்கம் அவர்கள் பேசுகின்ற பொழுது சில இடங்களை தொட்டு காட்டிட்டு சென்றார். நான் அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி உங்களிடம் இந்த நூலில் இந்த உரையிலே பேசலாம் என்று இருக்கிறேன். சடையப்ப வள்ளலை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் ஒரு உரையில. 6 இடங்களிலே சடையப்ப வள்ளலை பற்றி கம்பன் எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார். 3 இடங்கள் பாலகாண்டத்திலும் 3 இடங்கள் யுத்த காண்டத்திலும் வருகிறது. இடையிலே வரக்கூடிய எந்த காண்டத்திலும் சடையப்ப வள்ளலை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடல. அந்த ஐயாவுடைய புத்தகங்களை எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் உங்க எல்லோருக்கும் என்ன, மாணவர்களுக்கு குறிப்பாக என்ன, அவர் எந்த ஒன்றை எழுதினாலும் ஃபுட்நோட்ல வந்து தெளிவா அந்த ஃபுட்நோட் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, எந்த பாடலை குறிப்பிட்டாலும் நமக்கு வேற எல்லாம் வைக்க மாட்டாரு, பக்கத்திலேயே பிராக்கெட்ல பாட்டினுடைய எண்ணை குறிப்பிடுவார் கம்பன். அதனால மூல நூலை பக்கத்திலே வைத்துக் கொண்டு வாசிப்பீர்களானால் ஒரு மாணவர் அதை விட எளிமையாக ஒரு புத்தகத்தை வந்து வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு அவருடைய நூல் ஆக்கம் எப்பொழுதும் இருக்கும். இப்ப வால்மீகியை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது முதலும் வழியும் என்ற 6 தொகுதிகள் அவர் எழுதியிருக்கிறார். வடமொழியிலே அவருக்கு இருந்த ஆழ்ந்த புலமை அவர் கம்பனை ஒவ்வொரு முறை மேடையிலே நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதும் அந்த ஆழ்ந்த புலமை நமக்கு மிகப்பெரிய திறப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாக. வால்மீகியில நாட்டுப்படலம் என்பதே கிடையாது. கம்பர் நகரப்படலத்திற்கு உரியதை எல்லாம் நாட்டுப்படத்தை ஆக்கி வளமை சேர்க்கிறார் அப்படின்னு ஒரு உரையில வந்து அவர் சொல்லிட்டு அதை தொடர்ந்து அவர் பேசுகிறார். நன்றி உணர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அதுல நன்றி உணர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். இந்த நன்றி உணர்ச்சி எப்படி அப்படின்னாக்க, விஸ்வாமித்திரரோடு ராமனும் இலக்குவனும் தாடகை வதத்திற்கு செல்கிறார்கள். இந்த தாடகை வதம் முடிந்த உடனே வானவர்கள் மலர் மாறி பொழிந்து மறைந்தார்கள். இப்ப விஸ்வாமித்திரரும் அகத்தியரும் ராமனுக்கு சில படைக்கலன்களை கொடுக்கிறார்கள். இந்த படைக்கலன்கள் எப்படி கூர்மையானதாக இருந்தது என்று சொன்னால், சடையப்ப வள்ளலின் சொல்லை போல கூர்மையாக இருந்ததாம் அந்த படைக்கலன்கள் என்று கம்பன் எழுதுவதாக ஒரு அருமையான பகுதியை அந்த இடத்திலே அவர் தொட்டு காட்டுகிறார். அதே மாதிரி நாகபாச படலத்துல ஒரு இடத்தை எடுத்து காட்டுகிறார். கருடன் வருகிறார். நாகபாசம் நிறைவேறிவிட்டது. இப்போது கருடன் வந்தவுடன் அந்த நாகபாசம் சிதறுகிறது. இந்த நாகபாசம் சிதறக்கூடிய அந்த காட்சியை எப்படி படைத்து காட்டுகிறார் என்றால், நூல் சிதறுவது என்பது ஒன்று. தாமரை தண்டிலே இருக்கக்கூடிய அந்த நூல் போன்ற பகுதி சிதறுகிறது அல்லவா, அது போல இந்த நாகபாசம் சிதறியது என்று சொல்ல வருவதற்கு உதாரணம் எழுதக்கூடிய கம்பன் இது எப்படி இருந்தது என்று மேற்சென்று கம்பன் எழுதுகிறார் என்றால், சடையப்ப வள்ளல் தமிழறிஞர்கள் மட்டுமல்ல வடமொழி அறிஞர்களும் பசியோடு வருகின்ற பொழுது அவர்கள் பசி அறிந்து அந்த பசியை களைவதற்கான விருந்தோம்பல் செய்வதை போல அந்த தாமரை தண்டு, அந்த பசி எப்படி விற்று போயிட்டான், தாமரை தண்டிலே இருக்கக்கூடிய நூல்கள் விற்று போனதை போல நாகபாச படலத்திலே கருடன் வருகின்ற பொழுது நூல் இற்று போனது. அந்த நூல் எப்படி இற்று போனது என்று மற்றொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், சடையப்ப வள்ளல் பசியோடு வந்த அந்த அறிஞர்களுக்கு பசியாற்றுகின்ற பொழுது அந்த பசி எப்படி இற்று போனதோ அப்படி இற்று போனது என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லிவிட்டு இந்த பாடலிலே அந்த பாடலை குறிப்பிடுகிறார். வாசம் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை, மழை என்று ஆசந்தை கொண்ட கொடை மீறி அண்ணல் சரகாமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாளர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் வாசம் கலந்த பசி போல அகன்ற பதங்கள் உரத்த உலகம் அப்படின்ற அந்த பாடலை குறிப்பிட்டு
அதை ரொம்ப அழகா அவர் அந்த மேடையில சொன்னாரு. வாசம் கலந்த மறைநாளூலி வகை என்பதென்னை மழையன் ஆசங்கை கொண்ட கொடை நீழி அண்ண சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாளர் சென்று அறிவாளர் என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசி போல கன்ற பதனந்துலந்த உலகம் அப்படின்னு இதை சொல்லிட்டு, எனக்கு தெரிந்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இப்படி இருக்கிறது. அது என்ன பாடல் என்றால், திருமுல்லைவாயல், அதாவது சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் திருமுல்லைவாயல் என்கிற ஒரு திருத்தலத்திற்கு தேவாரத்தை எழுதக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் நெஞ்சார நீடு நினைவாரை மூடு வினைதேயன் என்ற நிமலன் அஞ்சாடு சென்னி அறவாடு கைய நலனோடு மேனி அறநூர் மஞ்சாறு மாட மனையோரு மையம் உளதென்று வைகி வரினும் செஞ்சாவி நெல்லின் வளர்சோர் அடிக்குள் திருமுல்லை வாயில் அதுவே அப்படின்ற இந்த பாடல் தான் கம்பன் அந்த பாடலை எழுதுவதற்கு முன்னோடியாக இருந்ததுன்னு பாடலை குறிப்பிட்டு, எனக்கு தெரிந்த வகையிலே, இது கம்பன் மேடையில தான் இந்த பாட்டு எழுதி சொல்றேன், எனக்கு தெரிந்த அளவிலே இதே சந்தத்திலே இதே அளவிலே வந்த ஒரு பாடல் நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மேடையில இறங்கினார். அவர் எப்பவுமே எட்டு மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மேடையிலிருந்து இறங்கின உடனே எல்லாம் ஓடும் அவரை பார்க்கறதுக்கு. அவரு எவ்வளவு பெரிய அறிஞர், என்னம்மா சரியா இருக்குதாம்மா நான் பேசுனது அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா நீங்க பேசுனதுக்கு நாம போய் சான்றிதழ் எடுத்துறேன். ஆனா நம்ம ஏதாவது சார் இப்படி இருந்தது சார், அது எப்படி சார் அப்படி சொல்றீங்கன்னு டவுட் கேட்டாங்க, அதை சொல்லுவார். அந்த ஒரு ரொம்ப பெரிய பெருந்தன்மை அது. யார் தான் இங்கே அறிவில்லாதவர்கள்? எல்லாருக்கும் தான் அறிவு இருக்கு. ஆனால் யார் உண்மையான அறிவாளிகள் என்றால், மற்றவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் குறையாது என்று நம்பக்கூடியவர்கள் தான் உண்மையான அறிவாளி. எல்லா பாயிண்டையும் கொடுத்துட்டு நான் போய் அதை பேசினப்ப நீங்க பேசுங்க நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் நிறைந்தது. அது இந்த ரெண்டு பாட்டையும் சொல்லிட்டு எனக்கு தெரிந்த அளவில் இதே மாதிரி வந்த பாட்டை நான் கண்டிருக்கேன் சார். இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு நான் சரியா சொல்றேன்னா தெரியல சார். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு மனப்பாடம் செய்ய வந்தது சார், ஹரிச்சந்திர புராணத்தில். அப்படியே அம்மா சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். பனியால் நனைந்தும் வெயிலால் அலைந்தும் பசியால் அலைந்தும் உழவா அநியாய வெங்க நலவால் இறந்த அறிவாவம் என்போல் அறியேன் தனியே கிடந்து விடநோய் செறிந்து தரை மீது உண்ட மகனே இனி யாரை நம்பி உயிர் வாழ்வோம் எந்த இறையோனும் யானும் அவமே. அதே மாதிரி அழகு சார் இருக்குது. ஆமா அம்மா அப்படித்தான் இருக்கு, பரவாயில்லையே நீ கவனத்துக்கு கொண்டு வந்துட்டியே. அது சின்ன நமக்கு வந்து என்ன, நம்ம அதாவது பெரியவர், நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரியவங்க நிஜமாவுமே ஒரு சமையல் பண்ணாங்கன்னா சின்ன குழந்தைங்க அதுக்கு ஒரு சமையல் பண்ணுறேன்னு ரெண்டு காய்கறி எடுத்து நறுக்கும். அதே மாதிரி பெரியவர்கள் ஏதாவது பூஜை பண்ணாங்கன்னா நம்ம சின்ன படம் வச்சுட்டு, அந்த மாதிரி ஐயா அவ்வளோ பெரிய விஷயத்த மேடையில் பேசும்போது நம்ம சின்ன விஷயத்த இந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி போய் காட்டணும்னா அதையும் மதித்து நாம செஞ்ச சாப்பாடை குழந்தைங்க செஞ்ச சாப்பாடை பெரியவர்கள் சாப்பிட்ற மாதிரி, குழந்தைங்க செய்யற பூஜையில பெரியவர்கள் வந்து கலந்து கொள்வது மாதிரி, நாம சொல்ற சின்ன விஷயத்திலும் கலந்து கொள்ளக்கூடிய பேருக்கும் அதை அங்கீகரிக்கக்கூடிய பெரும் மரியாதையும் அவருக்கு இருந்தது என்பது வந்து அவரை பற்றி ரொம்ப நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஐயா சார் வந்து எப்படின்னா அறிஞனுக்கு அறிஞர். அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. உலகத்திலேயே எது மிகவும் கடினமான விஷயம் என்றால், இந்த மன்னிக்கும் பண்பை மனிதன் வளர்த்துக் கொள்வதுதான் ரொம்ப கடினமான விஷயம். அதையும் கம்பன் மேடையில தான் சொல்லுகிறார். கம்பனிலிருந்து ஒரு இடத்தை தொட்டு காட்டி சொல்லுகிறார். எந்த இடம்னாக்க, தயரதனால் துறக்கப்பட்டு விட்டால் கையேயும் பலரது. இப்ப சீதை வருகிறாள், சீதை மேல் கடுஞ்சொற்களை பேசுகிறான் ராமன். அப்ப இந்த கடுஞ்சொற்கள் ரொம்ப எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. அவள் தீக்குள் புகுகிறாள். தீவேந்தன் அவளுடைய கற்பின் திறத்தை தாங்க முடியாமல் கொதித்து நிற்கிறான். அந்த சூழலில் சிவபெருமான் கண்ணுதலோன் தயரதனை அழைத்து நீ சென்று இந்த நிலைமையை கையாளு என்று சொல்லி அனுப்பி. இப்ப தசரதன் வருகிற போது ரொம்ப அழகா வேடிக்கையாக சொல்லுவார். பழக்க தோஷம் போகாதல்லவா? ரவீந்திரநாத் தாகூர் எழுதுகிறார், கற்குவியல்களுக்கு நடுவிலே ஒரு மாணிக்கம் இருக்கிறது. அந்த மாணிக்கத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது ஒவ்வொரு கல்லாக ஒருவன் அகற்றிக் கொண்டே வருகிறான்.
அகற்றிக்கொண்டே வருகின்ற பொழுது அகற்றக்கூடிய அந்த பழக்கத்தினாலும் வேகத்தினாலும் கையில ஒரு மாணிக்கம் வருது, மற்ற கற்களை தூக்கி போட்டதை போல மாணிக்கத்தையும் தூக்கி வீசி எறிந்து விடுகிறான். இது எல்லோருக்குமே வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒன்று என்பதை போல தசரதன் வரத்தை கொடுத்துத்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆளானான் என்றாலும் திரும்ப வரம் கேள் என்று சொல்லுகிறான். அந்த மாணிக்கத்தை எடுத்து வீசியவன் போல என்று ரவீந்திரநாத் தாகூர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை இங்கே பொருத்தி காட்டி, வாரம் கேள் என்று ராமர்கள் சொன்ன பொழுது ஏற்கனவே என் மனைவி இல்லை என்று தசரதன் ஒதுக்கிவிட்டான். இப்ப தசரதனுக்கு மனைவி அல்லாதவள் தனக்கு தாய் என்று இவன் சொல்ல முடியாது என்றால் தந்தையின் சொல்லை மீறியதாக ஆகிவிடும். இப்ப வரம் கேட்க வேண்டும் ராமன். என்ன வரம் கேட்கிறார் என்றால், தீயள் என்று நீ துறந்த தெய்வமும், இந்த தெய்வமும் சொல்ல போடுறான். பதவி யாரால் போனதோ அதற்கு காரணமான நபரை தெய்வம் என்று ஒருவன் சொல்வான் என்றால் மன்னிக்கும் பண்பு அவரிடம் எவ்வளவு பெரிய இடத்திலே இருந்திருக்கிறது என்பதை கம்பன் காட்டுகிறான் என்று இவ்வளவு உதாரணங்களை சொல்லி அந்த மன்னிக்கும் பண்பை பற்றி அவர் பேசிவிட்டு, ஒரு அது பெரிய விஷயம் இல்லை, கம்பன்ல இருக்கிறத எடுத்து சொல்லிடலாம். ஆனா அதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொன்னார். அது யாரை வச்சு சொன்னார்னா, அவர் ரொம்ப நேசிக்கக்கூடிய ரொம்ப மதிக்கக்கூடிய டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள் வாழ்க்கையில ஒரு நடந்தவர் சொன்னார். அதை குறிப்பிட்டார் அந்த மேடையில. டாக்டர் அவ்வை அவர்களிடம் ஒரு பெரிய பெருந்தகையாளர் தான் அவரும். ஆனா நமக்கு என்னன்னா, அடுத்தவங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்தி பார்ப்பதிலே, துன்பப்படுத்தி பார்ப்பதிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவர் டாக்டர் அவ்வையாரிடம் கேட்டாராம், ஏ சார், நீங்க 3 முதல்வர்களிடமும் ஒரே பதவியை வகுத்து இருந்தால் 3 பேரிடமும் அவரால் பண்பாக நடந்து கொள்ள முடியும். ஆனா அவர் அதை அப்படி பார்க்கல. அது எப்படி சார், நீங்க 3 பேர்கிட்டையும் விழுந்து கிடக்கிறீங்க? கொடுமையான ஒரு சொல்லை சொல்லுகிறார். நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி யாராவது கேட்டா நம்ம எவ்வளவு சங்கடப்பட்டுருவோம். இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு, இந்த சம்பவம் நடந்த போது ஐயா இருந்திருக்கிறார் போலும், அவன் கேட்ட கேள்வி கொடூரமானது. ஆனா ஐயா அதை எப்படி கையாண்டாருன்றது தான் அவருடைய பண்பை குறித்தது. அது ராஜா, அது அப்படி இல்லப்பா, நான் எப்பவுமே விழுந்துதான் கிடக்கிறேன், என் எதிர நிக்கிறவங்க தான் மாறி மாறி 3 பேர் நிற்கிறார்கள்னு அதையும் அவ்வையார்கள் அழகாக கடந்து போனாராம். இதை சொல்லிட்டு கேட்கக்கூடியவர்கள் எவ்வளவு கொடூரமான கேள்வியாகவும் இருக்கலாம். அவர்களை பதில் சொல்வதற்கு ஒன்று அவர்களை கடுமையாக பேசிவிடலாம், இல்லை என்றால் கடந்து போய்விடலாம். ஆனால் 2ஐயும் செய்யாம, நான் அப்படியேதான் விழுந்து கிடக்கிறேன், ஆனா நிற்பவர்கள் தான் மாறி மாறி நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுவது எங்க அவருக்கு ஞாபகம் வருகிறது என்றால், மன்னிப்பை பற்றி கம்பனிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பேசுகின்ற பொழுது தன்னை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒருவரை கூட மன்னித்து பெருந்தன்மையாக போய்விட்டார் டாக்டர் அவ்வை என்ற தன்னுடைய அறிஞருடைய நட்பை பாராட்டுவதை அவர் பேசுகின்ற பொழுது அவருக்கு தோன்றுகிறது என்று சொன்னால், தனக்கு சமமானவர்களையும் அவர் எப்படி மதித்தார், நான் படிக்கிற ஒவ்வொரு இலக்கியத்திலும் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எப்படி பொருத்தி பார்த்து அவர் அதை பார்த்தார் அப்படின்றத யோசிக்கின்ற போது மிக வியப்பாக இருக்கு. அறம் என்பதை அவர் 3ஆக பிரித்து பேசுகிறார் கம்பன்ல. மன அறம், சொல்லறம், அப்புறம் செயலறம். இந்த மன அறம், சொல்லறம், செயலறம் என்ற 3ஐ அவர் பிரித்து பேசுகின்ற பொழுது அவர் எடுத்துக்கொண்டு போவது எப்படின்னாக்க திருக்குறளுக்கு போய்விடுகிறார். திருக்குறள் இருக்கக்கூடிய விருந்தோம்பல், ஒப்புரவு, ஈகை, இந்த 3 குணங்களையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை அவர் மனமரம், விருந்தோம்பலுக்கு 1, ஒப்புரவுக்கு 1, ஈகைக்கு 1 என்று 3 உதாரணங்களை எடுத்து சொல்லி, இறப்பவர்களுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, முன்பின் தெரியாதவர்களுக்கு கொடுப்பது என்று 3ஆக அதை பிரித்துக் கொள்கிறார். இறப்பவர்களுக்கு கொடுப்பது ஒப்புரவு, ஏழைகளுக்கு கொடுப்பது ஈகை, முன்பின் அறியாதவர்களுக்கு செய்வது விருந்தோம்பல். அதை தயரதன் செய்தான் என்று சொல்லிவிட்டு, பரதன் தயரதன் இறந்து போனவுடன் அவருடைய உடல் எண்ணெய் கொப்பரையிலே வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து விட்டு பரதன் அழுகிறான். இப்ப இந்த இடத்துல விளக்கம் சொல்ல வந்தவர்கள் 2ஆக விளக்கம் சொல்லுகிறார்கள். ஐயா, மாறுபடுகின்ற பொழுது முன்னர்
விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்வதிலிருந்து அவர் விளக்கம் சொல்வதற்கு மாறுபடுகின்ற பொழுது ரொம்ப ரொம்ப நயமாகவும் நாகரிகமாகவும் மாறுபடுவது. நாங்கள் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் I beg to differ அப்படின்னு. When you are differing, why do you beg அப்படின்னா I beg to differ என்பதிலே என்ன இருக்கிறதுனா, நான் உங்களிடமிருந்து மாறுபடுகிறேன், ஆனால் நான் மாறுபடுவதற்கான அந்த செயலை செய்கின்ற பொழுது உங்களிடம் இறைந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன், நான் உங்களிடமிருந்து ஒரு நயத்தக்க நாகரிகத்தோடு ஒரு விஷயத்திலே மாறுபடுகிறேன். அப்படி பரதன் தயரதன் ஏன் இந்த உலகத்தை விட்டு போனான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாடலை விவரிக்கக்கூடிய இடத்திலே முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால், இங்கே ஈகைக்கோ விருந்தோம்பலுக்கோ அல்லது ஒப்புரவுக்கோ வந்து இணைந்து பெற்றுக்கொள்வதற்கான ஏழைகளோ பிச்சைக்காரர்களோ அயோத்தியில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது தயரதன் இவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் மேலுலகத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய யாசகம் பெறுவதற்கு கொடுப்பதற்காக சென்று விட்டான் என்று சொன்னால் அந்த பொருள் சரியாக இருக்காது. ஏனென்றால் அயோத்தியிலே யாசகம் பெறுவதற்கு யாருமே இல்லை என்பது முடிந்த முடிவு. அப்ப யாசகம் பெறுவதற்கு யாருமே அயோத்தியிலே இல்லாத பொழுது இங்கிருப்பவர்களுக்கு யாசகம் கொடுத்தது போதான் என்று அங்கிருப்பவர்களுக்கு யாசகம் கொடுக்க சென்றாயோ என்று பரதன் சொன்னால், இங்கு யாசகம் பெற்றவர்கள் பெறுவதற்கு ஆட்களே இல்லை என்ற அந்த கருத்து அடிபட்டு போய்விடும் என்பதனால், இங்கு யாசகம் பெறுவதற்கு ஒருவரும் இல்லை என்பதனால் மேலுலகத்தில் யாசகம் பெறுவதற்கு யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணி சென்று விட்டாயோ என்று பரதன் சிந்தித்தான் என்று சொன்னால்தான் அது சரியான கருத்தாக இருக்கும். அப்படித்தான் அது இருக்க வேண்டும் என்று மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு ஐயா அவர்கள் அதை பதிவு செய்கிறார். இப்ப சென்னை கம்மன் கழகம், அமரர் அழகர் சாமி, தேப்போமி, அண்ணாமலை பல்கலைக்கழகம், உமா, இவங்க எல்லாருமே முன்னர் சொன்ன கருத்தை பதிப்பிக்கின்ற பொழுது ஐயா மட்டும் அதுல இருந்து முரண்பட்டு அது அப்படி அங்க இருக்க முடியாது, அது அப்படியாக இருக்க முடியாது, இப்படியாகத்தான் அது இருக்க முடியாது. சம்திங் cannot defy logic என்று சொல்லுவார். இப்படி நடந்துகிட்டே வரும்போது அது அப்படி நடந்திருக்க முடியாதுன்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இதுக்கப்புறம் தான் இது வரணும். லாஜிக்ல உங்களுக்கு தெரியும் முரண்பாடா இருக்க முடியாது. அப்ப அது இப்படித்தான் இருந்திருக்க முடியும்ன்ற லாஜிக் அப்ளை பண்ணி கம்மன் இப்படி ஒன்று எழுதியிருப்பான் என்று உச்சென்று பார்த்து அந்த கருத்தை பதிவு செய்யக்கூடிய அந்த ஆராய்ச்சி திறன் நிறைந்தவராக தேனியா சாருடைய எழுத்துக்கள் இருந்திருக்கின்றன. இப்ப ஒரு விஷயத்தை கம்பன் மாறுபட்டு எழுதுகிறான் மூல நூலில் இருந்து என்றால் இவன் எங்கே இருந்து அதை பிடித்தான் அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு இடத்த எடுத்து காமிச்சிருக்கான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், கம்பனிலே சூர்பனகை வருகிறார். சூர்பனகை ராமன் முன்னால் தோன்றுவதற்கு எப்படி வருகிறார் என்றால் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு வருகிறார். எல்லோரும் அறிந்த பாட்டுதான். 3 பாடல்கள். பஞ்சு ஒளி விஞ்சி குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கற்ற வீரர் நிகழ் சீரடியாளாகி அம்சரல மண்ணின் அண்ணன் என்னும் மஞ்சிய நஞ்சமென மற்ற மகள் வந்தார் தொடங்கி 3 பாடல்கள். இப்ப உருவத்தை முழுவதுமாக மாற்றிக்கொண்டு சூர்பனகை ராமன் முன்னால் வந்தாள் என்று கம்பன் படைத்து காட்டுகிறான். வான்மீகத்தில் எப்படி வருகிறது என்றால், வான்மீகி அப்படி காட்டவில்லை. வான்மீகி அவள் கோரப்பற்களோடும் அவள் கொடிய உருவத்தோடும் தான் ராமன் முன்னால் தோன்றினாள் என்றுதான் ராமன் படைத்து காட்டுகிறான் என்பதை பதிவு செய்துவிட்டு, ஆனால் இப்படி காட்டினால் இப்படி ஒருத்தி சென்று ஒருவன் முன்னால் தோன்றி அவனுடைய காதலை பெற வேண்டும் என்று எண்ணினார் என்றால் அது நிறைவேறப் போவதே இல்லை என்பது ஐயம் திரிபுரம் நமக்கு தெரிகிறது. எனவே இட் இஸ் டிஃபையிங் லாஜிக் என்ற ஒரு இடத்திற்கு அது வந்து விடுகிறது. அப்ப இது நடந்தேற வேண்டும் என்றால் ஒருவர் என்ன செய்வார்கள்? உருவத்தை மாற்றிக்கொண்டு வருவதுதான் லாஜிக். அப்ப உருவத்தை மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று கம்பன் அங்கு முடிவு செய்து விடுகிறார். ஆனா மூல நூலில் இருந்து மாறுபட வேண்டும் என்கின்ற பொழுது எதனுடைய அடிப்படையில மாறுபடுவது என்று யோசிக்கிறான் கம்பன். அவருக்கு ஒற்றை வரி கை கொடுக்கிறது வால்மீகி. வான்மீகத்திலே கரனும் சூர்பனகையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வருகிறது. ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக அந்த இடத்தை சொல்கிறார். பல விக்ரம சம்பந்தா காமகா காம ரூபிணி என்று கரன் சூர்பனகையை பார்த்து ஒரு வாக்கியம் சொல்கிறான். என்ன?
பல விக்ரம சம்பந்தா காமகா காம ரூபிணி. பல பல உருவங்களை ஆசைப்பட்ட போதெல்லாம், காமக என்றால் ஆசை, காமம் என்றால் ஆசை, ஆசைப்படுகின்ற பொழுதெல்லாம் நீ ஆசைப்படக்கூடிய உருவத்திலே மாறி மாறி உன் தன்மையை மாற்றிக்கொள்ளக்கூடியவள் தானே நீ என்று கரன் சூர்பனகையிடம் சொல்வதாக வால்மீகியிலே ஒரு தொடர் வருகிறது. இந்த பல விக்ரம சம்பந்தா காமகா காம ரூபிணி என்ற இந்த ஒற்றை தொடரை எடுத்து வைத்துக் கொண்டு கம்பன் முடிவு செய்கிறான். மூல நூலிலே இந்த ஒற்றை வரி இருக்கிறது. ஆயின் இந்த ஒற்றை வரியினுடைய அடிப்படையிலே சூர்பனகை உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பேரழகியாக தன்னை உருமாற்றிக் கொண்டு ராமன் முன் தோன்றினாள் என்று இந்த காட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்கு கம்பனுக்கு இந்த ஒற்றை தொடர் உதவியாக இருந்தது என்பதை பதிய வைத்து, இத சமஸ்கிருத மொழியை அறியாத, வடமொழியை அறியாத ஒரு அறிஞரால் இந்த ஒப்பீட்டை காட்டி நமக்கு எதன் மூலமாக கம்பன் இந்த காட்சி அமைப்பை மாற்றி அமைத்திருப்பான் என்று நம்மிடம் சொல்லி இருக்கவே முடியாது. ஆனால் ஐயா தேன்யா அவர்கள் எந்த அளவுக்கு தமிழிலே ஆழங்கால் பட்டவரோ அந்த அளவுக்கு வடமொழியிலும் ஆழங்கால் பட்டவர் என்பதனால் இந்த பல விக்ரம சம்பந்தா காமகா காம ரூபிணி என்ற தொடரின் மூலமாக, அந்த தொடரின் அடிப்படையிலே ஒரு காட்சி அமைப்பை கம்பன் தன்னுடைய காப்பியத்திலே படைத்து காட்டுகிறான் என்று சான்று வைத்து கம்பன் ஃப்ளாலெஸ்ஸா இருந்தான், கம்பன் லாஜிக்கோட இருந்தான் என்பதை மிக அழகாக சித்தரித்து காட்டுகிறார். அதே மாதிரி இன்னொரு அழகான காட்சி, எளிமையான ஒன்றுதான். நீர் உள எனின் உள்ள மீனும் நீளமும் எல்லோருக்கும் தெரிந்தவன் தான். என்ன? நீலோத்பல பூ, மீன், இந்த இரண்டும் எப்பொழுதும் தண்ணீரிலே தான் இருக்கும். ஆனால் இந்த தண்ணீரிலிருந்து மீனையும் நீலோத்பலத்தையும் எடுத்து வெளியே போட்டு விட்டால் அது ரெண்டும் உயிர் வாழும். இப்ப மூல நூலிலே வால்மீகி இந்த இடத்தை எப்படி காட்டுகிறார் என்றால், நானும் சீதையும் உன்னை நீக்கினால் உயிர் வாழ மாட்டோம், நாங்கள் மீன்களை போல என்று மொத்தமாக எழுதி விடுகிறான் வால்மீகி. வால்மீகி மொத்தமாக என்ன சொன்னான்? நானும் சீதையும் மீனை போல, நீ நீரை போல, நீரை பிரிந்து நீர் வாழாது என்பதை போல் நானும் சீதையும் உன்னை பிரிந்தால் வாழ மாட்டோம் என்று ஒற்றை வரியிலே முடிக்கிறான் வால்மீகி. ஆனால் கம்பனுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. என்னன்னா, இட் டிஃபைஸ் லாஜிக். என்ன லாஜிக் அதை டிஃபைன் பண்ணது? ராவணனால் தூக்கி செல்லப்பட்ட சீதை போர் முடிந்து திரும்ப ராமனை சேருகின்ற வரைக்கும் பிரிந்துதான் இருந்தாள். அந்த காலகட்டத்தில் அவள் உயிர் பிரியவில்லை. அப்ப உயிர் பிரியாத இந்த காலகட்டம் என்ற ஒன்று இருந்தது அல்லவா? அப்ப நீர் உள எனின் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி மீன்னு சொல்லிட்டா, அப்ப நீங்க தான் சொன்னீங்கல்ல முன்னாடி, நீரை பிரிந்தால் மீன் போய்விடும், ஆனா இந்த மீன் போகலையேன்னு ஒரு தமிழ் வாசகன் கேட்பான் என்பதை கம்பன் அறிந்தான். மீனையும் நீலோத்பலத்தையும் வெளியில தூக்கி போட்டால் மீன் அப்பொழுதே இருந்து போகும், நீலோத்பலம் கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு நாள் ஒன்றரை நாள் இருக்கும், அப்புறம்தான் அது வாடி போகும். இலக்குவன் ராமனை பிரிந்தால் அந்த நொடியிலேயே இருந்து போவான். சீதை என்ற நீலோத்பலம் கொஞ்ச காலம் இருந்து பார்க்கும் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக மீன் என்று ஆதிகவியான வால்மீகி எழுதிய அந்த சொல்லோடு மீனும் நீளமும் என்ற அந்த ஒற்றை தொடரை சேர்த்து லாஜிக் டிஃபையாகாத இடத்துல கம்பனை அவன் வைத்துக் கொண்டான் என்பதை நமக்கு இரண்டு மொழிகளையும் ஒப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது ஐயா அவர்கள் அந்த இடத்தை பேசுகிறார் என்றால், ஒரு வார்த்தை, ஒரு தொடர், இதுக்கெல்லாம் எவ்வளவு ஐயா மூல நூலிலிருந்து நிலக்கட்டு எழுதியிருக்கிறார் என்பது ரொம்ப 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 வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி நான் ரொம்ப இதுக்குள்ள ஆழமா போகாவிட்டாலும் ஒரு போகிற போக்கில் ஒன்றை சொல்லலாம் நினைக்கிறேன். அதுக்குள்ள போனேன்னா நிறைய நேரம் அதை எடுத்துரும். கம்பனை ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கக்கூடிய நாம் அதை தனித்து பார்க்காமல் வால்மீகியோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுதுதான் கம்பனுடைய கவிதையினுடைய உயரம் நமக்கு தெரியும். ஐயா அவர்கள் தொடக்கத்திலே பேசினார்கள், 3 இடங்களை சொன்னார்கள். குகன், வீடனன், சுக்ரீவன், 3 பேரும் ராமனுக்கு யார்? தம்பி. அதுதான் கிடையாது, அண்ணன். அவரு ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டார் அதை. ஆனா அதை நிறுவுவதற்கு
ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிரயத்தனம் இருக்கே, கிட்டத்தட்ட 40 பக்கங்கள். கம்பனின் சகோதரத்துவம் என்ற நூலை எடுத்தீர்கள் என்றால் 140வது பக்கத்திலே தொடங்கி 181வது பக்கம் வரைக்கும் 41 பக்கங்களிலே மிக அடர்த்தியாக இது ஏன் தம்பி கிடையாது, இது ஏன் அண்ணன் தான் அப்படின்றத நிறுவுவதற்கு அவர் செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி இருக்கிறது. ஒரு பெரிய த்ரில்லர் படம் பார்த்தால் கூட அவ்வளவு ரசிக்கக்கூடிய, அது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த முடிச்ச அவர் அவிழ்க்கிற இடம் இருக்கிறது அல்லவா, அது வியந்து நம்ம பார்க்கக்கூடிய இடமா இருக்கும். இப்ப ஒரு முடிச்சை அவிழ்ப்பதற்கு முன்னால் ஒரு முடிச்சின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, இந்த முடிச்சுக்களை அவரே போட்டுக்குவாரு. இந்த முடிச்சு ஒன்று இருக்கு, இந்த முடிச்சு எங்கிருந்து வந்ததுன்னா 1 2 3 4 5 இங்கெல்லாம் இந்த முடிச்சுக்கள் வந்தது. இப்ப நான் இந்த முடிச்சுக்கள் எல்லாம் முடிச்சே இல்லை, இது இப்படியெல்லாம் அவிழ்த்துடலாம், எப்படி அவிழ்க்கலாம் என்பதை ஒவ்வொன்றாக அவர் அழுத்து கொண்டே வருகின்ற பொழுது ரசிக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். இப்ப குகன் தம்பி அல்ல அண்ணன். சரி, தம்பி அப்படின்னு ஏன் நம்புறீங்க அப்படின்னா, இவ்வளவு பேர் தம்பின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பேர்? அவர் ஆரம்பிக்கிறாரு, அருள்மொழி அரசு வாரியார் சுவாமிகள். அது யாரையும் குறைச்சி மதிப்பட்டதில்லை, யாருடைய மேலமையையும் அவர் குறைத்து மதிப்பிட்டவர் அல்ல. அருள்மொழி அரசு வாரியார் சுவாமிகள் ராமாயண விரிவுரை கார்த்திகேயன் பதிப்பகம் என்ற நூலின் பக்கம் 114 மற்றும் பக்கம் 221 குகனே, நீ எனக்கு தம்பி, நீ பரதனுக்கு ஆறுதலாக இரு, சீதை உனக்கு மதனி என்று வாரியார் சுவாமிகள் சொல்லி இருக்கிறார் அந்த நூலில். அதை எடுத்து பிரமைஸ் நம்ம டெரிவேஷன் வரும்போது சொல்லுங்க, பிரமைஸ் நம்பர் 1 பிரமைஸ் நம்பர் 2 சொல்லுவோம் இல்லையா, பிரமைஸ் நம்பர் 1 வாரியார் இப்படி சொல்லியிருக்காரு. அடுத்தது, சுக்ரீவனையும் ராமனுக்கு தம்பி, தம்பி உனக்கு அபயம் அளித்தேன் என்று கூறுவதாக அதே நூலின் பக்கம் 2221 மேற்கோள் காட்டுகிறார். இப்போ குகனை 114வது பக்கத்துல தம்பி இருக்கிறார், சுக்ரீவனை 221வது பக்கத்துல யார் சொல்லுகிறார்? வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். இதோட நான் மாறுபட போகிறேன். முதல் பிரமைஸ் சொல்கிறேன். ரெண்டாவது, வீடகனை தம்பி என்று அவர் குறிப்பிடவில்லை, சகோதரன் என்று கூறுகிறார். வாரியார் சுவாமிகள் குகனையும் சுக்ரீவனையும் தம்பி என்று சொன்னாரே தவிர வீடகனை சகோதரன் என்று தான் சொன்னாரே தவிர தம்பின்னு சொல்லல என்ற இஷ்யூ நம்பர் 1 வாசிட்டாங்க. அடுத்தது, அது போன்றே முத்தமிழ் பெருஞ்சொற் கொண்டல் புரிசைக்கா முருகேச முதலியார் வாலி வடக்கு என்னும் தம் நூலில் சுக்ரீவனை ராமனுக்கு தம்பி என்று பக்கம் 23 குறிப்பிடுகிறார்னு அடுத்த போட்டு வைக்கிறார். உனக்கு இனி அண்ணன் யானே, நீயும் எனக்கு ஒரு தம்பிதான் என்று அருளினான் என்று அந்த இடத்தை குறிப்பிட்டு, ஆக 2வது இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தமிழ் சான்றோர்கள். 3வது, நீதிபதி எஸ் மகராஜன் அவர்கள் ஆங்கிலத்தில் கம்பனை பற்றி ஒரு நூல் எழுதுகிறார். அதனை சாகித்ய அகாடமி தமிழாக்கம் செய்கிறது. மீனாட்சி சுந்தரம் என்பவர் அதனை தமிழாக்கம் செய்கிறார். கம்பன் எனும் நூலின் தமிழாக்கத்தில் விபீடனின் சரணாகதி தமிழாக்கம் மீனாட்சி சுந்தரம் சாகித்ய அகாடமி பக்கம் 73 என்று குறிப்பிட்டு, நான் இதற்கு சாதாரணமா பக்கம் சொல்லியிருந்தேன். அவர் பக்கம் 73 விபீடனின் சரணாகதியிலே அவன் தம்பி என்று குறிப்பிடுகிறார் நீதிபதி எஸ் மகராஜன். அடுத்தது, தம்பியர் இருவர் என்ற நூல், இதுதான் ஜாம்பவன். தம்பியர் இருவர் என்ற நூலின் முன்னுரையில், நம்மளாம் ஒரு நூல் வாசிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? இதுல முன்னுரையெல்லாம் உண்டு, நேர விஷயத்துக்கு வந்து அப்படித்தானே போவோம். நம்ம ப்ரிஃபேஸ் படிக்கிறது கிடையாது, நம்ம யாராவது ஒருத்தர் முகவுரை எழுதினால் வாசிப்பது கிடையாது, ஆசிரியர் ஏதாவது ஒன்று எழுதினா அது வாசிக்கிறது கிடையாது, நேரம் புத்தகத்துக்குள்ள போயிடும். அவ்வளோ நெருக்கடி நமக்கு, அவர்களுக்கு இல்லாத நேர நெருக்கடி நமக்கு ரொம்ப இருக்கு, அதனால நம்ம அப்படி போயிடுறோம். ஆனால் அவர் எங்க பார்க்கிறார் பாருங்க, ஆசான்யா தம்பியர் இருவர் என்ற நூலின் முன்னுரை பகுதியில் அவன் ஏற்றுக்கொண்ட தம்பியர் 3 இருக்க ஏன் இருவரை பேச வேண்டும்னு ஒரு வரி எழுதியிருக்கிறார். தம்பியர் இருவர்னு 2 பேரை பத்தி மட்டும் தான் பேசுறேன், அவர் 3 பேரை தம்பியர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நான் ஏன் இருவரை பேச வேண்டும்? அவர் தனக்கு தானே I put a question to myself சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தனக்கு தானே ஒரு கேள்வியை அந்த முன்னுரையிலே கேட்கிறார். அதை ஒரு பிரமாணமாக எடுத்து வைத்துக் கொண்டு ஆசான்யா அவர்களும் இவரை தம்பியர் என்றுதான் சொல்லுகிறார். இப்ப வாரியார் சொல்லிவிட்டார், புரிசை அவர்கள் சொல்லிவிட்டார், நீதிபதி மகராஜன் சொல்லிவிட்டார், ஆசான்யா சொல்லிவிட்டார். இதுக்கப்புறம் ராமனை தரிசிப்போம் என்று ஜெகநாத ராஜா அவர்கள்
ராஜபாளையம் கம்மன் கழகத்தால் வெளியிடப்பட்ட அவருடைய தாமரை தரிசிப்போம் நூலின் பக்கம் 52லயும் தம்பின்னு தான் சொல்றாரு. 5வது ப்ரொஃபசர் ஆயிடுச்சுங்களா? 6வது ப்ரொஃபசர் பேராசிரியர் இளம்பிறை மணிமாறன் கம்பனில் வாழ்வியல் நெறிகள் என்ற நூலின் பக்கம் 148 இதையே சொல்றார். இப்ப 6 பேர் மீண்டும் 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 வெவ்வேறு காலகட்டத்திலே வாரியார் தொடங்கி இளம்பிறை முடிவாக 6 பேர் வந்து மீண்டும் 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 இவர்கள் 3 பேர் தம்பி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தம்பி தான் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த 6 பேருக்கும் இந்த மயக்கம் வந்தது? என்ன பார்த்து இந்த மயக்கத்துக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னா அவர் விட்டு கொடுக்காம சொல்றாரு, கம்பனிடம் நீங்கள் கவனமாக இல்லைன்னா அப்படி உருட்டி விட்டுருவாரு, லேசா உருட்டி விட்டுருவாரு. ரொம்ப கவனமா இருக்கும் கம்பன்ட்ட. ஒரு பாட்டு இவங்க அத்தனை 5, 6, 7 இந்த எண்கள் வருகின்ற பொழுது இவர்கள் 3 தம்பியர்கள் என்று அந்த எண் குறிப்பு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த மயக்கத்தின் அடிப்படையில் தான் எல்லோரும் இவர்களை தம்பி என்று நினைக்கிறார்கள். இதோட இது நின்றுல கம்பன், இலக்குவன், பரதன், சத்ருகுணன். இப்ப வந்து இந்த தம்பின்ற சொல்லு எங்க வச்சிருக்காரு கம்பன்? இங்க ஏன் வைக்கல, அங்க ஏன் வச்சார்? அப்ப கம்பன் when he wants to say something specific, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பிட்ட சொல்லை கம்பன் பயன்படுத்துவான். கம்பன் குறிப்பிட்டு ஒரு சொல்லை பயன்படுத்தவில்லை என்றால் அங்கு நீ கண்டடைவதற்கான ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை கண்டடைய வேண்டியது ஒரு வாசகனின் பொறுப்பு என்ற உட்கருத்து அங்கே இருக்கிறது. அப்ப ஸ்பெசிபிக் அப்படின்னு வருகின்ற பொழுது பாடல் 1, 2, 6, 6 முன்னே நெடு முடிவன்பவன் முறையில் செல மிதிலை நன்மா நகர் உறைவார் மனம் நனிப்பின் செல நடுவே தன் ஏற்புரை தரும தம்பிய தழுவி செல மழைவாய் மின்னே புரை இளையாளோடு மினிதேகினான் வீரன். திருமண காட்சி முடிந்து வருகிறார்கள். ராமன் முன்னே செல்கிறான், தம்பிகள் பின்னே வருகிறார்கள் என்பதை மிக தெளிவாக நன்மாக அங்கே தன் ஏற்புரை தரும தம்பிய அப்படின்னு குறிப்பிட்டு சொல்வதன் மூலம் முன்னர் புகழுடன் மைவரானோம், அறுவரானோம், எழுவரானோம்னு சொல்லுகின்ற பொழுது தம்பி என்ற சொல் குறிப்பிட்டு வராது. ஆனால் முன்னாடி வரக்கூடிய ஒரு காட்சியிலே தம்பிகள் 3 பின்னால் வருகிறார்கள் என்ற பொழுது தம்பி என்ற சொல் குறிப்பிட்டு வருவதனால் இங்கு குகனையோ சுக்ரீவனையோ அல்லது வீடனையோ தம்பி என்று அவர் குறிப்பாக சொல்லாத பொழுது நாம் அதை தம்பி என்று எடுத்துக் கொள்ளலாகாது என்பது முதல் முடிவு. பூர்வாங்கம் பிரைமா ஃபேஸ். இப்ப 3 இலக்குவன், பரதன், சத்ருகுணன் இவர்களை எல்லா இடத்துலயும் எப்படி எப்படி எல்லாம் கம்பன் சொல்லுகிறான்றத அடிக்கிட்டு போறாரு. ஆற்றல் துணை தம்பி, பிரியாத தம்பி, அன்பெனும் அணி பூண்ட தம்பி, ஆருயர் தம்பி, பிரிவரும் தம்பி, மெய்ப்புகழ் தம்பி அப்படின்னு தம்பி 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 குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடலுடைய எண்களை குறிப்பிட்டு இத்தனை இடத்திலே இவர்களை தம்பி என்று அழைக்கிறார். இலக்குவன் தன்மையை காட்டும் அடைமொழிகள் சொல்லி அதை ஒரு பட்டியல் போடுகிறார். இளவல், இளவீரன், இளையான், பின்னவன், இளமை குறிப்பு தோன்றுமாறும் அமலன் தம்பி, ராமன் தம்பி, சேவகன் தம்பி, நாயகன் தம்பி, தாமரை கண்ணன் தம்பி, தேவர்க்கும் தேவன் தம்பி, நாயகன் தம்பி, மன்னவன் தம்பி, வள்ளல் தம்பி, வீரன் தம்பி, இத்தனை தம்பிகளை அடுக்கக்கூடியதற்கான அவசியம் என்ன வந்தது தெரியாதுன்னா, இவ்வளவு முறைக்கு ஒரே ஒரு நபருக்கு தம்பி 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 என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கம்பனுக்கு அந்த 3 குறிப்பிடுகின்ற பொழுது தம்பி என்ற ஒற்றை சொல்லை பயன்படுத்துவதிலே என்ன மாறுபட்ட கருத்து இருந்திருக்க முடியும் என்றால் கம்பன் அதை நம்பவில்லை என்ற பூர்வாங்கத்தை மீண்டும் முக்கிய வலியுறுத்துகிறார். இப்ப அடுத்தது இப்பாரே பரதன் சத்ருகுணனை அவர் எப்படி விழிக்கிறார் என்றால் வள்ளல் தனக்கு இளையோர் தம்பிமாருக்கு இன்னுயிர் துணைவர் தம்மை காட்டினான். அப்புறம் பங்கமில் குணத்து எம்பி பரதன் சிறந்த தம்பி, வரிவில் எம்பி ஏந்தல் தம்பி. இப்ப இத்தனை இடங்களில் இலக்குவனையும் பரதனையும் சத்ருகுணனையும் தம்பி என்று குறிப்பிட்டு விழிக்கக்கூடிய கம்பன் ஓரிடத்திலும் இவர்கள் 3 தம்பி என்று விழிக்கவில்லை என்றால் இந்த மயக்கம் இவர்களுக்கு எவ்வாறு வந்தது? மறுபடியும் அந்த கேள்வி எடுத்து வச்சுக்கிறார்.
இப்ப குகன் போர் குகன் எனும் நாமத்தான். குகனை எப்படியெல்லாம் விழிக்கிறான் கம்பன், அதை வரிசைப்படுத்துகிறார். போர் குகன் எனும் நாமத்தான் சிங்கி பேரமதி என்று ஓதும் சிறுநகர்க்கு இணையை ஏனர் கோன் கிராதர் கோன் கிராதர் வேந்தன் புலிஞர் கோமான் புலிஞர் வேந்தன் வாழ் வீரர்க்கு அன்பனும் நின்றனன். இப்படினெல்லாம் குகனை அழைக்கிறார். இப்ப ராமன் குகனை எப்படி அழைச்சானா, குகனுக்கு என்னென்ன அடைமொழிகளை கம்பன் கொடுக்கிறான்னு பட்டியலிட்டு ஸ்பெசிபிக் ராமன் குகனை குறிப்பிடுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? யாரிலும் இனிய நண்பர், ஐய கோள் முதற்கு அமைந்த நாமாய் கொள்வது விரைவில், இப்படித்தான் சொல்லியிருக்கானே தவிர தம்பி நாவாய் விரைந்து எடுத்து வருவாய் சொல்லல. அப்ப ராமனால் குகன் விழிக்கப்படுகின்ற பொழுது எந்த இடத்திலும் தம்பி என்று குகன் ராமனால் விழிக்கப்படவில்லை என்றால் இந்த மயக்கம் எப்படி வந்தது? அந்த கேள்வியை ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கொண்டு கட்டி கூட்டிக் கொள்ள வேண்டும். இப்ப குகன் சரி ராமன் சொல்லல, குகன் வாயிலாக வரலாம் இல்லையா? ரெண்டு பேர்ல யாராவது சொல்லியிருந்தாலும் அதை நம்ம சாப்பிடணும். குகன் ராமனை எப்படி எல்லாம் விழித்தான்? அன்பன், உத்தமன், ஐயன், செல்வன், தேவன், துணைவன், நாயகன், பெருமான் தொடர்கள் காட்டுகிறார். நின்ற கொடைக்கை என் அன்பன், உத்தம அடி நாயன் ஓதுவது உள்ளது, பார்ப்புலான் செல்வ, ஐய செய்குவன் அடிமை, தேவா என் கடல் சேவிக்கவன், ஏன்றனன் உன் உயிர் துணைவர்க்கு ஈகுவான் ஆன்ற பேர் அரசு, நாடு கொடுத்த என் நாயகர்க்கு, எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான் என்று வரக்கூடிய எந்த தொடரிலும் குகனாலும் ராமன் அண்ணன் என்று விழிக்கப்படவில்லை. அப்புறம் பரதன் குகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உறவை சொல்லி வேற இடத்துல வேற யாராவது யாருக்கிட்ட பேசும் போதாவது ராமனை இந்த மூவருக்கும் அண்ணன் என்று விழிக்கிறார்களான்னு அந்த எஸ்டாபிஷ் பண்ணி வர பரதன் குகனை தாய்க்கு அறிமுகம் செய்கிறான். எப்படி அறிமுகம் செய்கிறான்? இத்துணைவன் ராகவனுக்கும் இலக்குவருக்கும் இளையனார்க்கும் எனக்கும் மூத்தான். ரொம்ப ட்ரிக்கியான சிச்சுவேஷன் இது. இத்துணைவன் அது கோசலையிடம் பரதன் குகன் யார் என்று அறிமுகப்படுத்துகிறான். இத்துணைவன் ராகவனுக்கும் இலக்குவருக்கும் இளையவருக்கும் சத்ருகனுக்கும் எனக்கும் மூத்தான். எங்க மூணு பேருக்கும் மூத்தான்னு சொல்லிட்டா ஒரு டவுட் வருது. அப்போ ராமனுக்கு இளையவனா? இதுதான் வியந்து பேசுகிறான். கம்பன் நினைத்தால் கொஞ்சம் ஏமாத்தா கம்பன்ட்ட நம்ம சரிக்கிடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் வாசிக்கிறோம். குன்றனைய திருநெடுந்தோளான் குகன் என்பான் நின்ற குரிசின் என்றான். இதை சொல்லி முடிச்சிட்டார். அப்ப நம்ம கேள்வி, இவ்வளோ மூணு பேரையும் எங்களுக்கு இப்படின்னு சொன்னவன் ராமன் நமக்கு என்னன்னு குறிப்பிட்டு சொல்லலையா? அப்ப ராமன் யார்? அந்த கேள்வி நிற்கிறது. ஓப்பன் ஆப்ஷன். சீதை ராமனுக்கும் குகனுக்கும் ஏற்பட்ட நட்பை எங்க வச்சு பார்க்கறது? இங்க இந்த கொஸ்டின் ஓப்பன் ஆயிடுச்சு. மூணு பேருக்கும் இவர் இப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு சொல்லல இல்லையா? அப்ப நாங்க சொன்னதுதானே சரி என்று அந்த 6 பேரும் கேட்கக்கூடும் அல்லவா? யாரு? வாரியார் சாமி தொடங்கி இளம்பெரிய அம்மா வரைக்கும். அப்ப 3 பேரை சொன்னவர் அவனை சொல்லல, அதனாலதான் நாங்க சொன்னோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அவசரப்படுறாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி பெறாரு. சீதை ராமனுக்கும் குகனுக்கும் ஏற்பட்ட நட்பினை எண்ணி பார்த்தாங்க. அந்த இடத்துக்கு சொல்றாரு, ஆட நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நீன் தம்பி, நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாடி நண்பினை எண்ணி மயங்குவாள். உனக்கு ஆட நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நீ தம்பி, நீ தோழன் மங்கை கொழுந்தின்னு சொன்னாராம். அதாவது சீதை உனக்கு கொழுந்தி என்று சொன்னார். இப்ப கொழுந்தி என்ற சொல்லுக்கு பொருள் கூறுகிறார். கொழுந்தி என்று 2 பேர் சொல்லுவோம். ஒருவருடைய மனைவியின் தங்கைய கொழுந்தின்னு சொல்லுவோம், தம்பியினுடைய மனைவியையும் கொழுந்தின்னு சொல்லுவோம். இப்ப தம்பியினுடைய மனைவியை கொழுந்தி என்று சொல்லுவோம் என்றால் இங்க இருக்கிறது தங்கை எதுவும் இல்லை, இருக்கிறது ராமன் ஒருத்தன் தான், குகன் ஒருத்தன் தான். அப்ப கொழுந்தி என்று சீதையை குகனுக்கு ராமன் அறிமுகப்படுத்திய அந்த காட்சியை சீதை நினைத்து
பார்க்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னை ராமன் குகனிடம் கொழுந்தி என்று அறிமுகப்படுத்தினான் என்று சொன்னால் தான் குகனுக்கு இளையவன் என்று ராமன் நம்பியதால் தான் தன் மனைவியை கொழுந்தி என்று குகனுக்கு அறிமுகப்படுத்தினான். இன்னொன்னு சொல்றாரு, கம்பநாடனுடைய புதிய வெளிச்சம் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கன்னு ஒரு குறிப்பு சொல்றாரு. ராமன் இந்த குகனை சந்திக்கின்ற பொழுது அவனுக்கு வயது 17. அவன் குகனை சந்திக்கின்ற பொழுதே குகனுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்து விட்டது, குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் வயதில் மூத்தவனாக குகன் இருந்தான், இளையவனாக ராமன் இருந்தான். எனவே தன் மனைவியை கொழுந்தி என்று அறிமுகப்படுத்தினான். எனவே ராமனுக்கு குகன் அண்ணனாகத்தான் இருக்க முடியுமே தவிர தம்பியாக இருக்க முடியாது. என்ன அனாலிசிஸ் பாருங்க. 6 பேர் தம்பின்னு நிறுவிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த 6 பேரும் கேட்ட கேள்விக்கு எந்த பாடல் மயக்கத்தை கொடுத்தது என்று சொல்லி அந்த பாட்டிலே இருக்கக்கூடிய மயக்கத்தை எது வலுப்படுத்தியது என்ற அடுத்த பாடலை சொல்லி இந்த 2 பாடல்களிலும் இருக்கக்கூடிய மயக்கத்தை எந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது என்ற ஒரு பாடலை சுட்டிக்காட்டி அந்த பாடலின் மூலமாக இவன் அண்ணனே தவிர தம்பி இல்லை என்று ஒருவர் நிறுவுகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு வரியை ஒற்றை சொல்லை கூட கம்பெனியிலே சாதாரணமாக வாசித்து போவர் அல்ல, பேரறிஞர் என்ற அறிஞர் என்பதை நாம் எண்ணிப்பார்க்கிறோம். சீதை களம் காண்படத்திலே வரும் ஒரு பாடல். அடுத்து இதோடு நின்றுல to lay more emphasis நம்ம சொல்லுவோம் சட்டத்துல, to add more to this அப்படின்னு சொல்லுவோம். சீதை களங்கான் படலத்தில் வரும் ஒரு பாடல் 8679 பாடல் குறிப்பு தர வேறே வைக்கல நமக்கு. அவ பாக்குறா, இலக்குவனும் மூர்ச்சியாக இருக்கிறான், விழுந்து கிடக்கிறார்கள். விழுந்தாள், புரண்டாள், உடல் முழுதும் வியர்த்தாள், அயர்ந்தாள், வெதும்பினாள், எழுந்தாள், இருந்தாள், தளிர்கரத்தை நெறித்தாள், சிரித்தாள், ஏங்கினாள், இலக்குவனை பார்த்து கொழுந்தா என்றாள். அயோத்தியத்தம் கோவே என்றாள். ராமனை பார்த்து அயோத்தியத்தம் கோவே என்றால், இலக்குவனை பார்த்து கொழுந்தான். இலக்குவனை பார்த்து கொழுந்தாய் என்று சொன்னால் இளையவன் என்று பொருள் என்றால், கொழுந்தி என்றால் அதுவும் இளையவன் என்றுதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். கொழுந்தா என்பதை இளையவன் என்று நீங்கள் பொருள் கொள்வீர்கள் என்றால் கொழுந்தி என்பதையும் இளையவன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். இளையவன் என்று நீங்கள் பொருள் கொண்டால் அவன் மூத்தவன் என்று பொருளாகும். எனவே குகன் மூத்தவன். அது ஃபைனல் நெயில் ஆன் இட் என்று சொல்வாங்க. அப்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ராமன் கங்கை கரைக்கு வந்த போது அவனுடைய வயது 17 என்பதை நான் குறிப்பிட்டு சொன்னேன். அடுத்தது சுக்ரீவனை பற்றி ஒரு எஸ்டாப்ளிஷ். நான் நெடுக பேச விரும்பவில்லை, ஆனால் ஒரு நேர கால பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. நான் சுக்ரீவனை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அதுக்கு தலைப்பு கொடுக்குறாரு, சப்டைட்டில்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி சப்டைட்டில்ஸ் கொடுக்குறாரு. மலையில் நடந்த குறிச்சி பூ என்று சுக்ரீவனை பற்றி பேச போகிற போது சுக்ரீவன் அண்ணனா தம்பியான நிறுவனம். இப்ப சுக்ரீவனுக்கு என்னென்னலாம் பேர்கள் கொடுக்கப்படுகின்றன என்று அடிக்கட்டி கொண்டே வருகிறார். அருகல் செய், இரவி செய், ரவிதனையன், ரவிதன் புதல்வன், கதிரோன் சிறுவன், பரிதிசே, பரிதி மைந்தன், அரிப்புறத்தரசன், கவியரசு, குறுக்கினத்து இறைவன் என்று வரிசையா பெயர்களை சொல்லி கொண்டு வருகிறார். இப்போ ராமன் சுக்ரீவன் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடியது. ராமன் சுக்ரீவன் எப்படியெல்லாம் அழைக்கிறான்? அன்பன், உதவியோன், உயிர் துணைவன், ஐயன், தோளாற்றல் மிக்கவன், தக்கவன், நம்பி, மன்னன், வீரன். எந்த இடத்திலும் ராமன் வாயால் சுக்ரீவன் தம்பி என்று சொல்லப்படவில்லை. ஒரு இடம் கூட இல்லை. இப்ப சுக்ரீவன் ராமனை எப்படி அழைக்கிறான்? அஞ்சன வண்ணன், ஊழியாய், வீரருள் வீர, இப்படி அவர் வரிசையா சொல்றார். இப்ப படைய உரிய நேரத்தை கொண்டு வர கோபம் இலக்குவனை அனுப்புகிறான். இலக்குவன் மிகுந்த கோபம் விட்டு செல்லுகிறான். இப்ப அனுமன் பேசக்கூடிய இடம். தாரையிடம் சந்தித்து விட்டனால் அனுமன் பேசக்கூடிய இடம். நீங்கள் செய்தது முற்றிலும் பிழையானது என்று இன்னும் கோபம் அடங்காமல் தான் பேசிக் கொண்டிருக்கிறான் இலக்குவன்.
அப்ப அனுமன் குறுக்கிட்டு சொல்லுகிறான், ஈண்டு இனி நிற்றல் என்பது இனியது ஓர் இயல்பிற்று அன்றால் வேண்டவர் அறிவரேனும் கேளீர் மைந்தர் வினையற்ற ஆமால் ஆண்டகை ஆழி மொய்பின் ஐய நீர் அளித்த செல்வம் காந்தியால் முன் வந்த கவிக்குல கோனோடு என்றான். அதாவது சுக்ரீவனை இலக்குவனுக்கு முன் வந்த கவிக்குல கோனொரு என்றான் அப்படின்னு சொல்லி முன் வந்த அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிறார் விவாதம். இப்ப அனுமன் இலக்குவன்கிட்ட பேசுறான், போந்து உன் தம் முனை சார்தி. ராமன் தசரதனுக்கு மகனாக தோன்றுவதற்கு முன்பே இதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதாவது போந்து உன் தம் முனை சார்தி என்று அனுமன் சுக்ரீவனிடம் சொல்லுகின்ற பொழுது, நீ முதல்ல சுக்ரீவனிட்ட அமைதியா சேர், நம்ம எல்லாரும் சேர்ந்து வேற ஒருத்தரோட சண்டை போட வேண்டியிருக்கு, நமக்குள்ள இந்த மாதிரியான சிக்கல் இருக்கிறது எதிராளிகளுக்கு தெரிந்தால் அதுவே பெரிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும், அது தேவையில்லை என்று சொல்லி அவனை அமைதிப்படுத்தி ஆற்றுப்படுத்தியிருக்காங்க. இப்ப இந்த முன் சார்தி தன் முனை சார்தி அப்படின்னு வருகின்ற பொழுது, ராமனுக்கு முன்னால் இலக்குவனுக்கு முன்னால் வந்தவன் தான் ராமன், சுக்ரீவனுக்கு முன்னால் வந்தவன் ராமன் என்று மற்றவர்கள் பொருள் கொள்கிறார்கள். அவ்வாறு ஏன் பொருள் கொள்ளக்கூடாது என்பதற்கு ஒரு இடத்தை எடுத்து வைக்கிறார் ஐயா. ராமன் தசரதனுக்கு மகனாக தோன்றுவதற்கு முன்பே இந்திரனது கலையாக, அதாவது இந்திரனது கூறாக வாலியும் ரவியின் கூறாக சுக்ரீவனும் வானரராகி வந்தனர் என்ற ஒரு குறிப்பு கம்பனுடைய அவதார படலத்தின் 206வது மற்றும் 207வது பாடலிலே இருக்கிறது. ராமனுக்கு முன்பாகவே, ராமன் தோன்றுவதற்கு முன்பாகவே வாலியும் சுக்ரீவனும் சூரியனுடைய அம்சமாகவும் இந்திரனது அம்சமாகவும் தோன்றிவிட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பின்னால் தோன்றிய ராம இலக்குவர்கள் சுக்ரீவனுக்கு முன்னால் தோன்றியவர்களாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதனால் சுக்ரீவனை தம்பி என்று எடுத்துக்கொள்ள முடியாது, அண்ணன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்தை எப்படி அவர் நிறுவுகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது, அனுமன் என்பவனை இப்ப இன்னொரு பாட்டு மயக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அளவுக்கு நிறுவுகிற பொழுது இன்னொரு பாட்டு நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. என்ன? அனுமன் என்பவனை ஆடி ஐயர் வாலி மரணம் அடைகின்ற பொழுது ராமனிடம் பேசுகின்ற பாட்டு, அனுமன் என்பவரை ஆடி ஐயர் நீ செய்ய சென்னை தனு என நினைதி அங்கதன் உடல் செல்ல அருகின் முன் செல்ல மங்கையர் உள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சுக்ரீவனை உன்னுடைய தம்பியாக நினைத்துக் கொண்டு வாலி சொல்லிட்டான். இப்ப வாலியினுடைய இந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? சுக்ரீவனை உன்னுடைய தம்பியாக நீ நினைத்து, நீ பரதனை எப்படி நினைக்கிறியோ அந்த மாதிரி சுக்ரீவன் உன்னுடைய தம்பியர்களை எப்படி நினைக்கிறியோ அப்படி நினைத்துக்கொள் அப்படின்னு சுக்ரீவனை அடைக்கலப்படுத்துகிறான் என்று அந்த இடத்தை எடுத்து வைத்துக் கொண்டு, அப்படி என்றால் இங்கே தம்பி என்று வருகிறது அல்லவா என்ற கேள்வியை அவர் தனக்கு தானே ஏற்படுத்திக் கொண்டு ரொம்ப அழகாக சொல்றார். உரிய நேரத்திலே படையை கொண்டு வரல, கோபம் வந்தது, சாந்தமாச்சு, அதெல்லாம் முடிஞ்ச உடனே சுக்ரீவன் ராமனை பார்த்து பேசுகிறான், நான் இந்த மாதிரிலாம் பிழை செய்து விட்டேன் என்று வருத்தப்பட்ட கில்ட்டுல குற்ற உணர்ச்சியில ராமனிடம் சுக்ரீவன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ராமன் ஒரு வரி சொல்கிறான், பரதன் நீ இணையன பகரப்பாலையோ என்று கேட்கிறான். நீ பரதனுக்கு இணையானவனா நான் உன்னை நினைக்கிறேன், நீ இப்படி எல்லாம் பேசலாமா என்று ராமன் கேட்கிறான். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பரதன் எனக்கு தம்பி, அது மாதிரி நீயும் ஒரு தம்பின்னு புரிந்து கொள்ளக்கூடாது. பரதன் எப்படி குற்றமற்றவனாக இருக்கிறானோ, பரதனால் எப்படி எனக்கு ஒரு துன்பத்தை செய்ய முடியாதோ, பரதனால் எப்படி எனக்கு எதிராக ஒரு சிந்தனையை தன் மனத்திலே தேக்கி வைத்துக் கொள்ள முடியாதோ, அது போல உன்னாலும் எனக்கு எதிராக செயல்பட முடியாது என்று பரதனுக்கு இவனை ஒப்பிட்டு சொன்னானே தவிர தம்பி என்னும்படியாக அல்ல. Only the quality was compared, not the stature or status of the age of Baradan with Sugrivan. அப்படின்ற இடத்துல அதை கொண்டு போய் நிறுத்தி, எனவே இந்த காரணங்களினாலே இவன் அண்ணனாகத்தான் கருதப்பட வேண்டுமே தவிர தம்பியாக கருதப்படக்கூடாது என்று சுக்ரீவனை நிறுவுகிறார். இது போலவே வீடனையும் ஒரு நடிகை, இது எனக்கு 1 மணி நேரம் ஆகிட்டு தொடங்கியிருக்காங்க. இப்படி அவன்
சுக்ரீவன் அவன் வீடனனையும் இதே போல முதல்ல வீடனன் எப்படி கம்பனால் அழைக்கப்படுகிறான், வீடனனை ராமன் எப்படி அழைக்கிறான், வீடனன் ராமனை எப்படி அழைக்கிறான், ஏனையோர் வீடனனை எப்படி அழைக்கிறார்கள். இந்த எந்த ஒரு இடத்திலாவது யாராவது வீடனனை அண்ணன் என்று சொன்னார். வீடனனை